ஹே காய்ஸ், டேஸ்டியான உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வெங்காயம், பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுக்கணுங்க. அதனால ரொம்ப நைஸாக நறுக்கணும். ஸோ அழுகாமனையில் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கத்தியோட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கை எங்கே அறுத்துக்குமோன்னு பயமாக இருக்குது. ஒரு மூடி தேங்காயை அழகாக திருவியாச்சுங்க. சூப்பராக திருவி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, காலையிலேயே பருப்பு ஊற வச்சிட்டோங்க. கொஞ்சம் கடலை பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டையும் ஊற வச்சாச்சு. இப்போ அதை நல்லா வடித்து எடுத்துட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அரைச்சி கொண்டு போய் கொடுத்துட்டேன். முருங்கைக்கீரை வீட்டிலேயே இருந்துச்சுங்க. அதாவது வீட்டு மரத்துலேயே இருந்துச்சு. அது கருவேப்பிலை எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு சேர்த்து பிசைச்சிட்டாங்க. இப்போ திருவி வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்ட மாதிரி, அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன் போல இருக்குது. அதான் அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும், ஏன் இந்த மாதிரி அரைச்ச அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சட்டியை காய வச்சுக்கிட்டோங்க. சோம்பு, சீரகம்லாம் போட்டு தாளிச்சாச்சு. பட்டை, அப்புறம் கல்பாசி போட்டு சேர்த்தாச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேங்க, அதையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கைக்கு வந்த அளவுக்கு 2 கரண்டி மிளகாய் தூள் எடுத்து, அதை குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்லையே, அதை எடுத்து கொட்டியாச்சுங்க. குழம்புல நல்லா கலக்கி விட்டாச்சு. இதுக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் போட்டாச்சுங்க. இப்போ தக்காளி, சோம்பு, பூண்டு, அதை மூடி தேங்காய் எல்லாம் அரைச்சி இந்த குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சுன்னா தான் உருண்டை போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த உருண்டை அப்படியே குழம்பை இழுத்துடும். கொஞ்சம் ருசி பார்த்துட்டு உப்பும் போட்டாச்சுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உருண்டையை ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிடலாம். நம்ம ஒன்று ஒன்றா போடணும். சிம்மில் வச்சுட்டே போடுங்க. ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா குழகுலன்னு ஆகிடும். வேகமாக வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி டேமேஜ் ஆகிடும். உருண்டை டேமேஜாக போயிடும். அதனால தான். ஸோ இப்போ நல்லா உருண்டையெல்லாம் போட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சிடலாம். சிம்மில் வச்சே ஆஃப் பண்ணிடலாங்க. அப்புறம் அருமையான குழம்பு ரெடி ஆயிருங்க. இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா